நிறைய ட்ரேடர்ஸ்க்கு செய்யவே பிடிக்காத பட் வேர்ல்டு வைடு இருக்க பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ட்ரேடிங் ஜேர்னல். ட்ரேடிங் ஜேர்னல்னால் என்ன, ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. ட்ரேடிங் ஜேர்னல்னால் என்ன? சிம்பிளாக உங்களோட ட்ரேட்ஸ் அண்ட் ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுறது தான் ட்ரேடிங் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வெயிட்டை ட்ராக் பண்ணி அவங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியாக மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ட்ரேடர்ஸ் நம்மளும் நம்மளோட ட்ரேட்ஸை ரிவ்யூ பண்ணி நம்மளோட ரிஸ்க் எக்ஸ்போஷர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் சில மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணணும். இதை விட சிம்பிளாக சொல்லணும்னா வரவு செலவு கணக்கு எழுதிட்டு நம்ம அப்பா அம்மா மாத கடைசியில் அழகாக உட்காந்துட்டு எங்கே செலவு அதிகமாச்சு, எந்த செலவை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம ட்ரேடிங்கில் பண்ண போகிறோம். நம்ம ட்ரேடிங் ஜேர்னல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட ட்ரேட்ஸ் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே ரெக்கார்ட் பண்ணும். லைக் உங்கள் ட்ரேட்ஸ் பிளான் என்ன, ட்ரேட் என்ட்ரி எப்போ, எக்ஸிட் டைம் எப்போ, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன. இதை நீங்கள் நோட்டில் எழுதி பண்ணலாம், இல்லைனா நோட் பேட், எக்ஸல்ஸ், நோஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் என்னோட ட்ரேட்ஸை எக்ஸலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ தான் தேவைப்படுறப்போ என்னால் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். உங்களோட ட்ரேட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னேன். என்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாமா? நான் என்னோட ட்ராக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க என்னோட ஜேர்னல் ஷீட். டேட், என்ன டேட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் மேபி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ் அந்த மாதிரி எதில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கோங்க. நான் எஸ்பிஐ என்ன எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். என்ட்ரி ப்ரைஸ் லெட்ஸே 100ல் நம்ம என்ட்ரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 20 ருபீஸ் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் ஸோ 100 மைனஸ் 20, 80 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். என்னோட டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட்னு கன்சிடர் பண்ணி 140 ருபீஸில் என்னோட டார்கெட் வச்சுருக்கேன். இங்கே என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் என்னன்றதை ஃபில் பண்ணணும். 20 ருபீஸ் என்னோட ரிஸ்க் இந்த ட்ரேடில். பொசிஷன் சைஸிங், உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட குவான்டிட்டியை நீங்கள் வாங்கணும். நான் இங்கே 15 எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன். இங்கே உங்களோட கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை போடணும். லெட்ஸே எனக்கு இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன். என்னோட 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு என்னோட டார்கெட் ப்ரைஸ் 140 வச்சுருந்தேன். ஸோ 40 ருபீஸ் ப்ராஃபிட். 50 இன்ட்டு 40, 2000 ருபீஸ். நான் இங்கே 2000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ரோக்கரேஜ், ப்ரோக்கர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எனக்கு இங்கே ஒரு 80 ருபீஸ் ப்ரோக்கரேஜ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட ப்ராஃபிட் 1920 ருபீஸ் இப்போ இருக்கும். என்னோட நெட் பிஎன்எல் பேட்டர்ன், என்ன பேட்டர்னை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை போடுங்க. பிரேக் அவுட் ட்ரேடாக இருந்தால் பிரேக் அவுட்னு ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபில் பண்ணுங்கள். நான் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர், ஸோ நான் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்னு போட்டுக்கிறேன். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ், நான் பர் டேக்கு ஒரு ட்ரேடு தான் எப்பயுமே எடுப்பேன். ஸோ நான் 1ன்னு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரேட்ஸை ஃபில் பண்ணுங்கள். இப்போது ஆர்ஆர், ரிஸ்க் ரிவார்ட், நான் 1:2 அச்சீவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் இங்கே 2ன்னு ஃபில் பண்ணிடுவேன். 2 ஆர்ஆர். சைடு, புல்லிஷா பேரிஷா, பிஆர்எல். இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டா இல்லை லாஸா? எனக்கு ப்ராஃபிட், ஸோ நான் ப்ராஃபிட்னு ஃபில் பண்ணிக்கிறேன். லாஸ் ஆச்சுன்னா லாஸ்ன்னு ஃபில் பண்ணிக்குவேன். ரீசன், என்ன ரீசனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோன்றதை போடணும். லெட்ஸே புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அட் சப்போர்ட் வித் SMA ஆஸ் கன்ஃப்ளூயன்ஸ். நம்ம இங்கே தான் ட்ரேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு ப்ரைஸ் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது சப்போர்ட்டில். இங்கே ஒரு 50 SMA வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ என்னோடய ட்ரேட் இங்கே தான் இருக்க போகுது. அதை தான் நான் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அட் சப்போர்ட் வித் 50 SMA ஆஸ் டைனமிக் சப்போர்ட். என்ட்ரி டைம், நீங்கள் எந்த டைமில் என்ட்ரி கொடுத்தீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் டைம், எந்த டைமில் உங்களோட ப்ராஃபிட் இல்லை லாஸ் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆனீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. டைம் டியூரேஷன், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன் தான் டைம் டியூரேஷன். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக், இந்த மணியா அவுட் ஆஃப் த மணியா,
இல்லை டீப் இந்த மணியா, டீப் அவுட் ஆஃப் த மணியா, எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி எடுத்தீங்க ஃப்ரம் அட் த மணின்றதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் த மணினா 2 ஓடிஎம் போடுங்க. இல்லை 2 ஸ்ட்ரைக் இந்த மணி அப்படின்னா 2 ஐடிஎம்னு போடுங்க. ஆப்ஷன்ஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை போடுங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னு போட்டு மூவ் ஆகிடுங்க. ரிமார்க்ஸில் தான் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ட்ரேடிங் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, ட்ரேடுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம், டியூரிங் த ட்ரேட் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம், ஆஃப்டர் ட்ரேட் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம எக்ஸிட் ஆனோமா, இல்லை முன்னாடியே ஃபியர்னால எக்ஸிட் ஆகிட்டோமா அப்படின்றதையும் ஃபில் பண்ணணும். இந்த ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும் போது 2000 ப்ராஃபிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும்போதே எக்ஸிட் ஆகிடலான்னு சிலருக்கு தோணும். அந்த மாதிரி இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ரெக்கார்ட் பண்ணும். ஓபி, ஓப்பனிங் பேலன்ஸ். நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு, நான் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சுன்றதை சிபியில் போடுவேன். கேஷ் வித்ராவல், எவ்வளோ கேஷ் வித்ரா பண்ணியிருக்கோன்றதை நான் இங்கே ஃபில் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோ கேஷ் வித்ரா பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஓபி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் வித்ராவல் இதெல்லாம் நீங்கள் ஜேர்னலில் இன்க்ளூட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைப், என்ன டைப்? நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர் ஆஸ் வெல் அஸ் ஸ்விங் ட்ரேடரும் கூட. நான் இன்ட்ராடே பண்ணேன்னா இன்ட்ராடே நீங்கள் ஃபில் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது ஸ்விங் நீங்கள் ஃபில் பண்ணிப்பேன். என் டேட், ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் என் டேட் ஃபில் பண்ணுவேன். இன்ட்ராடேனா டேட் ஃபில் பண்ண மாட்டேன். மந்த், இதுவுமே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ், சப்போஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் என் டேட் மைனஸ் என்ட்ரி டேட் வச்சு நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன் டேயில் ட்ரேட் முடிஞ்ச மாதிரி எக்ஸாம்பிளுக்காக நான் அதை வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னோடய ட்ரேடிங் ஜேர்னல் இப்படி தான் இருக்கும். நான் வந்து எவ்ரி வீக் என்னோடய ட்ரேட்ஸை ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு அதிக ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு லெஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு, எந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு பார்ப்பேன். நல்ல ஸ்ட்ராட்டஜி, நிறைய ப்ராஃபிட் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை டாப் லிஸ்ட்டில் வச்சுட்டு அதில் ரிஸ்க்கை அதிகமாக எடுப்பேன். எந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக கொடுத்துச்சோ அந்த ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் எனக்கு ஃபெமிலியராக ஆகி நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற வரைக்கும் 0.5% தான் அந்த ட்ரேடில் நான் ரிஸ்க் எடுப்பேன். ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணுன்ட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் போடுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் ஜேர்னல் ஏன் பண்ணணும்னு பார்ப்போமா. we can review our trade performance anytime. நம்ம ட்ரேடை ஏன் எடுத்தோம், என்ன ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எடுத்தோம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்ததோ அதில் ஃபுல் ரிஸ்க் எடுக்கலாம். ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் ரிஸ்க்கை கம்மியாக எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா ஆங்கிள்லையும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், we can avoid mistakes. நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸை வச்சு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதை ஜேர்னலில் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வீக்கெண்ட் ஆர் மந்த் எண்டில் அதை ரிவ்யூ பண்ணும்போது அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓவர் ட்ரேட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. இது ட்ரேடிங் ஜேர்னல் பண்ணி 1 or 2 வீக்ஸ்லேயே வராது. இயர்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் ரிவ்யூவிங் பண்ணாதான் உங்களுக்கு இது செகண்ட் நேச்சராக மாறும். ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, பண்ண தப்பையே திரும்ப பண்ணக்கூடாது. டூ நியூ மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் இட், கரெக்ட் இட், ரிப்பீட் இட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குட்டியாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், டிசிப்ளின் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஒரு நாளும் உங்களோட ட்ரேட்ஸை முடிச்சுட்டு வந்து அந்த ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ணுறதுனால உங்களுக்கு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நேச்சுரலாகவே க்ரோ ஆக ஆரம்பிக்கும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் உங்கள் ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ணீங்கனாலே எனக்கு அது சக்ஸஸ் தான். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்ட்டுமே ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக growth இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்கேஸ் உங்ககிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக வரதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா, என் ஸ்க்ரீனில் நம்மளோட மற்ற வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பேக் டெஸ்ட் பண்ணாமல் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்டட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள்.